பலாக்க பிஞ்சில ஆட்டுக்கறி குழம்பு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. தாத்தா பஸ் கறி வெட்டுமா பலாப்பழ பிஞ்சை வெட்டிடுமா? பலாப்பழ பிஞ்சை தான் வெட்டானா? பச்சை தண்ணியில் போட்டோன்னா பால்லாம் ஒதுங்கிறோம். ஆமாம். குழம்புகளை போட்டதுக்கப்புறம் மட்டன் எதுவும் பிளாம்ஸ் கண்டுபிடிச்சி ஆயில் வைக்கலாம் தெரியும், மெல்லையில் தான் தெரியும். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அவன் என்னையுமே சொன்னானா? நறுக்கின பலாக்கா பிஞ்சு, அரைச்ச மஞ்சள் சாந்து, கல்லுப்பு, இந்த கரண்டி இதுக்கு என்ன பண்றது? கூட உடைய போட்டு வரலாங்க. செலுத்தி நாளாக தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தால் தான் இந்த பால் போகும். உங்கள் சமையல் எப்படி நம்ம பார்க்கணுமே ஒரு நாளைக்கு. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, வெங்காயம், மல்லித்தலை, புதினா, இஞ்சி பூண்டு,
பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, ஆட்டுக்கறி, கல்லுப்பு, அருமையான சிந்தம். கறி வேகிறதுக்கு தண்ணி, அரைச்ச சீரகம், சோம்பு, மல்லி, சாந்து, வேக வச்ச பிளாக்கா பிஞ்சு, மட்டனோட பிளாக்கா பிஞ்சு சேர்த்து சமைக்கிறது அப்படியே இந்த மட்டனோட சுவை அப்படியே பிளாக்கா பிஞ்சில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 4 கிலோ மட்டன் எடுத்து சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 கிலோ மட்டன் எடுத்து 2 கிலோ பிளாக்கா பிஞ்சு நறுக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஆட்டுக்கறியோட சுவை வேறு லெவலில் இருக்குது.